Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112299017 மிஸ் கால் கொடுக்கவும். பரணி மெசேஜ் பண்ணியிருக்கான். நீங்கள் யார்? ஓ, நான் யாரா? சஜஷனில் வந்துச்சு, அதான் கொடுத்தேன். என்ன கூகுள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்? அடா ஆமாம், இவனே ஒரு தற்கொலை, மெசேஜ் பண்ண தெரியாது. ஆமாங்க, என் பேர் கோகுல் தான். உங்கள் பேர் திவ்யா தானே? ஆமாம், என் பேர் திவ்யா தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உங்கள் ஐடியிலே திவ்யான்னு இருக்குல்ல. சரி, நான் போயிட்டு தூங்குறேன், நீங்களும் போயிட்டு தூங்குங்க. நான் போயிட்டேங்க, நீங்கள் போயிட்டு தூங்குங்க. ஏன் கண்டுபிடிச்சிடுவானுங்க? நம்ம இப்போ இனிமேல் சொல்லிடலாம். என்ன அதிசயமாக பிரிஞ்சு உட்காந்துக்கிறானுங்க. பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. டே மச்சி, டே வாடா. என்னடா அதிசயமாக பிரிஞ்சு உட்காந்துருக்கீங்க? சும்மா தான்டா. ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக மறைச்சிட்டு இருக்கிறேன்டா. நானும் தான்டா. என்னடா? ஒரு பொண்ணுகிட்ட 2 வாரமாக பேசிகிட்டு இருக்கேன்டா. நானும் ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கேன்டா. சொல்லவே இல்லை, பாத்தியா? இங்கே உன் ஆல் ஃபோட்டோ காமி. ஆமாம், காமிடா. நான்லாம் காட்ட மாட்டேன்டா. இங்கே நீ காமி. நான்லாம் காட்ட மாட்டேன். ஓ, நீ காட்ட மாட்டேன், நான் மட்டும் காமிப்பேன். டாடி, நீ ஒரு தற்கொலையாச்சே, எப்படி மெசேஜ் பண்ணுற?
இல்லை மச்சான், வாய்ஸ் மெசேஜ் தான். பேராவது சொல்லுங்களா? டேய் திவ்யாடா. உன் ஆள் பேருடா? டேய் தர்ஷினிடா. உனக்கு பார்க்காம டைப் பண்ணுற ஸ்கில் இருக்குல்ல? ஆமாம். எனக்கும் சொல்லி தரியா? என் ஆள்கிட்ட பேசுகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு ஆள்கிட்ட பேசிட்டு கீழே வந்துடாத. டேய் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்கிறா. நீ தாண்டா ஒரு பொண்ணை ஒரு வருஷமா லவ் பண்ணுற. நாங்களும் கமிட்டட் ஆகணும்ல. பேச பேச நீங்களே கற்றுக்குவீங்களா? சரி நான் கிளம்புறேன். வாடா நம்மளும் போகலாம்டா. கண்டுபிடிச்சிருவானுங்கன்னு நினச்சேன், கண்டுபிடிக்கல. இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இது வேறு 200 ரூபா கேட்குறீங்களே. அவனுக்கிட்ட கேட்க வேண்டியதுதான். ஃபேக் ஐடி இருக்குல்ல, பார்த்துக்கலாம். 100 ரூபா கேட்டால் முடிஞ்சுது. அமுச்சு விட்றதா? சரிங்க, அமுச்சு விட்றேன். அனுப்பிச்சிட்ருக்கான். சரிங்க, அமுச்சு விட்றேன். ₹100 அனுப்பிச்சுடுறதா? என்ன நேற்று பண்ண மெசேஜ் எதையும் காணோம். டே ஜூஸ் குடிக்க போகலாமா? போகலான்டா. ரெண்டு சாக்லேட். என்னடா ஜில்லுன்னே இல்லை. ஆமாம், கூலிங்கே இல்லை. ஐஸ் சாப்பிட்டீங்க? இல்லைங்க, எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. அப்படி பைத்தியம் மாட்டுது. சாப்பாடு சாப்பிடல, தோசை சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இவனும் போயிட்டாலே. சரி, வேலையை காட்டுவோம். காலையில் பண்ண மாட்டேங்கிறீங்க, அட்லீஸ்ட் உங்கள் ஃபோட்டோ வச்சுங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க.
என்னது கேஸா? காலையில் தாங்க எங்கள் வீட்டில் கேஸ் தீர்ந்து போச்சு. நானே காலையில் எழுந்திரிச்சு டீ குடிக்கலைங்க. ஓ அமௌண்ட்டா? சரிங்க சென்ட் பண்ணுறேன். கால் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. யாரும் இல்லாத போது பார்த்து பாடி அனுப்பிச்சுடுங்க. கால் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. யாரும் இல்லாத போது பாட்டு பாடி அனுப்பிச்சுடுங்க. வாசலா பார்க்கிறேன் கோலத்தை காணோம், பழையா சந்திரான் தண்ணி கணோம், சோலை தேடி போன கனாத தூரம், கொத்தி காது நெஞ்சு தாளாத பாரம், காத்திரண்டு காண போதியோ, ஈரமாகும் கண்ணோடும் கப்பல்லாதோ. மல்லிப்பூ வச்சு வாடுதே, அந்த வேலி நீல வந்து தேடுதே, மச்சா ஏவோ வரா போரு. தொண்டையில் இரும்பு வந்துருச்சா? நிஜமே ரொம்ப ஸ்வீட்டு தான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது வாயிலே புண்ணா? சீ, பரவாயில்லைங்க. என்ன பண்ணுறீங்களா? நானும் உங்களை பண்ணுறேங்க. லவ் தாங்க. எப்படி அவட்ட லவ் சொல்லலாம்? சரி, நாளைக்கு கன்ஃபார்மாக சொல்லிடுவோம். டோன்ஸ் கொடு. என்னாச்சுடா? எப்படி நீ பிள்ளை இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறடா பாக்கிடு. உன்னை எவ்வளோ நம்மளும் தெரியுமாடா? கிளம்பியும் ஒரு நிமிஷம் பாக்கிடு. போச்சு, எப்படியோ மாட்டிட்டோம், முடிஞ்சு. இதோட உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். டே காட்டுறா. நீங்கள் 2 பேர் மட்டும் இப்போ ஒன்றாவே இருக்கீங்களா? இருக்கிறதே இல்லை. அதனால தான் ஃபேக் ஐடியிலேருந்து உங்ககிட்ட பொண்ணு மாதிரி பேசினேன். ஏன் வெளியே போனாலும் எனக்கு கண்டுக்கிறதே இல்லை. நேற்று கூட நான் உங்கள் பின்னாடி தான் நின்றுருந்தேன். ஆனால் கேட்டதுக்கு பார்க்கில் இருக்கேன்னு சொன்னீங்க. அதனால தான் இப்படி பண்ணேன். அச்சச்சோ, அவசரப்பட்ட உண்மையை சொல்லிட்டேனே. இதுக்கப்புறம் அவன்கிட்ட உண்மையை மறைக்க வேணாம்டா, சொல்லிடலாம். ஆமாம் சொல்லிடலாம். அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லு. சொல்லிடலாம். சொல்கிறான். இதோ வரேன். அவன் நம்மளை 1 மாதமாக ஏமாத்தினதுக்கே எப்படி இருக்குன்னா, நம்ம அவனை 1 வருஷமாக ஏமாற்றிட்டு இருக்கோம். அவனுக்கு உண்மை தெரிஞ்சு எப்படி இருக்கும்? டே சொன்னதுக்கப்புறம் சூசைடில் பண்ணிட்டான்னு என்ன பண்ணுறது? நம்ம தான் மெசேஜ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அவன்கிட்ட உண்மையை சொல்லிடலாம்டா. வராம்பேர் சொல்லிடு. சார் என்ன மன்னிச்சுங்கடா. எப்பயும் மேலே கோவமாக தான் இருப்பீங்க. உங்ககிட்ட இந்த விஷயத்தையும் மறைச்சதில்லடா.
இந்த ஒன்று மட்டும் மறைச்சிட்டேன். ரியான்னு ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன்ல, அது ஏன் ஆளே இல்லைடா. சும்மா டைம் பாஸ்க்காக தான்டா பேசிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். உங்ககிட்ட வேறு எதுவும் மறைச்சது இல்லைடா. இது வரைக்கும் நான் எதுவுமே உங்ககிட்ட மறைச்சது இல்லைடா. அப்போனா தப்பு தான், மன்னிச்சிருங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமேல் ஒட்டுக்காவே இருப்போம். ரவி மெசேஜ்லேருந்து எல்லாமே அனுப்பிச்சுட நான் தான். நீ அந்த 200 யார் கேட்டிருப்பான்னு நினைக்கலாம். ஜீவிக்கு பார்க்காதே டைப் பண்ணுற ஸ்கில் இருக்கும். அவன் தான் எடுத்து சென்ட் பண்ணான் மெசேஜ். எங்கள் 2 பேத்துக்கு 200 வேணும் ஃபேக் ஐடி வந்து அவனுக்கு மெசேஜ் பண்ணான். எங்கள் 2 பேத்துக்கிட்டே 100 கேட்டு கடைசியில் எங்களுக்கே அந்த 200 அனுப்பிச்சோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவனை ஏமாற்றிட்டு இருந்தான். அவன் எங்களை 2 பேர்த்தையும் ஏமாற்றிட்டான்.